தருமபுரி மாவட்ட தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அலுவலர்கள் சங்கத்தின் மாவட்ட கூட்டம் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அலுவலர்கள் சங்கத்தின் கூட்டரங்கில் மாவட்ட தலைவர் மாணிக்கம் தலைமையில் 1/11/2025 சனிக்கிழமை காலை 10 மணி அளவில் நடைபெற்றது. மாவட்ட துணைத் தலைவர்கள் எம். ஆறுமுகம், திருமதி எஸ். தேவி, தணிக்கையாளர் எம். மகாலிங்கம் ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர். மாவட்ட செயலாளர் கந்தசாமி அனைவரையும் வரவேற்று பேசினார். கூட்டத்தில் கீழ்க்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மத்திய அரசு அறிவித்துள்ள 3% அகவிலைப்படி உயர்வை தமிழக அரசும் ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் அனைவருக்கும் ஜூலை 1 முதல் முன் தேதியிட்டு உள்ள நிலுவைத் தொகையுடன் வழங்கிட வேண்டும். ஓய்வூதியர்கள், குடும்ப ஓய்வூதியர்களுக்கு வழங்கப்படும் ரூபாய் 1000 பொங்கல் பரிசு தொகையை ஏ மற்றும் பி பிரிவு பாராமல் அனைவருக்கும் வழங்கிட வேண்டும். ஒன்றிய அரசு ஓய்வூதியர்களுக்கு மருத்துவப்படி ரூபாய் 1000 வழங்குவதைப் போல தமிழக அரசு ஓய்வூதியர்களுக்கும் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கும் வழங்க வேண்டும். தமிழக அரசு ஓய்வூதியர் இறந்தால் அவரின் குடும்பத்தினருக்கு ஓய்வூதியர் குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டத்தின்படி 50,000 ரூபாயை 2.5 லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும். தமிழக முதல்வர் அவர்களின் சட்டமன்ற தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளுக்கு இணங்க 70 வயது முடிவடைந்த ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு 10% கூடுதல் ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிக்கிணங்க பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை மறுபரிசீலனை செய்து ஏற்கனவே இருந்தபடி பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்தி ஆணை வழங்கி உதவிட தமிழக அரசை கேட்டுக்கொள்கின்றோம். முன்னதாக தேசிய அஞ்சல் துறை சார்பில் நடைபெற்ற தேசிய அளவிலான கட்டுரை எழுதும் போட்டியில் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றி வரும் திருமதி ஜே. வனிதா அவர்கள் இருந்து கலந்து கொண்டு கட்டுரை எழுதி மாநில அளவில் முதலிடம் பெற்றதமைக்கு பாராட்டுச் சான்றிதழ்கள் மற்றும் ரூபாய் 25,000 ரொக்க பரிசு பெற்றதற்கு தருமபுரி மாவட்ட தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அலுவலர்கள் சங்கத்தின் சார்பில் அவருக்கு கூட்டத்தில் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்கள் தெரிவிக்கப்பட்டது. கூட்டத்தில் சையத் பிரதோஷ், நாகசேகரன், கிருஷ்ணன், முருகன், கே.ஆர். வேணுகோபால், பரமசிவம், ராஜம்மாள், மணி, சாந்தா, ரஞ்சிதம், ஷோபா, வெங்கடேசன், ராமகிருஷ்ணன், ஹரிதாஸ், கோபால், வெங்கடேஸ்வரன், வெங்கடாச்சலம், மாதப்பன், குமரவேல், மாசிலாமணி, முத்துக்குமரன், காந்தி, அரங்கராசு, ரவிச்சந்திரன், செல்வி, கலைவாணி, எம்.எஸ். ராஜன், சின்னப்பையன், உதயகுமார், பாக்கியம், மங்கையர்கரசி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இறுதியில் மாவட்ட பொருளாளர் ஜெயபால் வரவு செலவு கணக்கு வாசித்து அனைவரிடமும் ஒப்புதல் பெற்று நன்றி கூறினார்.